தங்கள் நாடு போல் இலங்கையை சுத்தம் செய்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வைரலான காணொளி. இலங்கை தொடர்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பால் பதற்றம். இலங்கை மலையில் ஏற்பட போகும் பாரிய அனர்த்தம், அனுரவுக்கு சென்ற சம்பவம். நாட்டின் பல மாவட்டங்களுக்கு இன்று மீண்டும் சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை. கைதடி பகுதியில் இரகசிய தகவலில் சிக்கிய இருவர். ஜனாதிபதி அனுரவை முன்பு திட்டி இப்பொழுது புகழ்ந்து தள்ளும் சாமர சம்பத் எம்பி. டிசம்பர் 7 முதல் 14 வரை இலங்கைக்கு ஆபத்து. இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். டித்வா புயலின் தாக்கத்தால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரிக்கின்றன. பலரது சொந்த வீடுகள் வெள்ளத்திலும் மண்சரிவிலும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு பல நிவாரணத்தை மக்களுக்கு வழங்குவது சற்று ஆறுதலாக இருந்தாலும் உயிரிழப்புகளும் மக்கள் படும் துன்பமும் ஈடு செய்ய முடியாது. பல வெளிநாட்டவர்களாலும் இலங்கையர்களாலும் விரும்பி ரசிக்கப்பட்ட இயற்கை அழகோடு கூடிய மலையகம் இப்பொழுது தலைகீழாக மாறியுள்ளது சோகம்தான். ஆனாலும் இந்த பேரழிவில் இலங்கையில் துப்புரவு பணிகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் நாடு போல் சுத்தம் செய்யும் காணொளி வைரலாகி வருகின்றதோடு பலருக்கும் முன்மாதிரியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட காற்றுகளுடன் இணைந்துள்ளது. ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்று காணப்படுகின்றது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதாக நாகமுத்து பிரதீப் ராஜா சற்று முன் தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, தென், ஊவா, வடமேல், சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது. எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 50 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. 9ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண்சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்களங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை விழிப்பூட்டுவதும் சிறந்தது. குறிப்பாக மத்திய, ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென்மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டத்தை சற்று குறைவாக பேணுவது சிறந்தது எனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் 15 அன்று மீளவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அண்மைய மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் இடம்பெயர்ந்தவர்கள் சேதமடைந்த குடியிருப்புகளுக்கு அந்த நிலங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நிலங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும் என்றும் நிலங்கள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று நிலங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மக்கள் வசிப்பதை தடுக்க தொடர்புடைய நிலச்சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படும் என்று சந்திரகீர்த்தி குறிப்பிட்டார். சுனாமிக்கு பிறகு அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வழங்கியது. ஆனால் கடல் அரிப்பு அல்லது சுனாமியால் ஆபத்தில் உள்ள பகுதி நிலங்களை கையகப்படுத்தவில்லை. இதன் விளைவாக இடம்பெயர்ந்தவர்கள் புதிய நிலத்தை தக்க வைத்துக் கொண்டு தங்கள் பழைய நிலங்களுக்கு திரும்பினர் என்றும் அவர் கூறினார். அத்தகைய சூழ்நிலையை தடுக்க நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். பேரிடருக்கு பிந்தைய தேவைகள் மதிப்பீடு முதலில் செய்யப்படும் என்றும் அதன் பிறகு சூறாவளியால் ஏற்பட்ட சேதம் குறித்து தெளிவான தகவல் கிடைக்கும் என்றும் சந்திரகீர்த்தி கூறினார். நிதி அமைச்சகத்தின் தேசிய திட்டமிடல் பிரிவால் செய்யப்படும் இந்த மதிப்பீடு குறைந்தது 3 மாதங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
டித்வா சூறாவளி இலங்கைக்கு அண்மையில் உள்ள கடற்பரப்பில் உருவாகிய நாள் முதல் அதன் தாக்கம் தொடர்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக இந்திய செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அத்தியட்சகர் தங்களுடன் இதனை பகிர்ந்து கொண்டதாக அந்த செய்தித்தளம் அறிவித்துள்ளது. எச்சரிக்கை மற்றும் முன்னெடுப்புகள் என்ற தலைப்பில் கடந்த 13ஆம் திகதி இலங்கைக்கு அண்மையில் தாளமுக்க நிலையொன்று உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் முதலில் கணித்திருந்தது. மேலும் நவம்பர் 20ஆம் திகதி புயல் சாத்தியம் குறித்து எச்சரிக்கையை வெளியிட்டது. அதாவது சூறாவளியாக மாறி காற்றின் வேகம் அதிகரிப்பு மற்றும் அதிக மழை வீழ்ச்சி ஏற்படலாம் என குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு நவம்பர் 23 முதல் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த அமைப்பின் தன்மை குறித்து 3 மணி நேரத்திற்கும் 6 மணி நேரத்திற்கும் ஒருமுறை வானிலை அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இது நவம்பர் 26ஆம் திகதி அதன் பாரிய தாக்கத்தை உருவாக்கும் எனவும் கணிப்பிட்டுள்ளது. அனைத்து தகவல்களும் வழக்கமான முறையில் இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் லட்சக்கணக்கான மக்களை குறுகிய அறிவிப்பில் மாற்றக்கூடிய விரிவான வெளியேற்ற வழிமுறை இல்லை. சூறாவளியின் இயக்கம் குறித்த முன்கூட்டிய எச்சரிக்கை மற்றும் முன்கூட்டியே தகவல் இருந்த போதிலும் அது வரையறுக்கப்பட்ட வெளியேற்றத்தை மட்டுமே செய்ய முடியும் எனவும் அந்த செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பில் இலங்கை வளிமண்டலவியல் எவ்வித அறிவித்தலும் விடுக்கவில்லை. இவ்வாறாக வெளிவரும் பல தகவல்கள் இந்த விவகாரம் குறித்து மேலும் பல சர்ச்சைகளை தோற்றுவிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அம்புலுவாவு மலையடிவாரத்தில் இருக்கும் கிராமங்கள் மீண்டும் மண்ணில் புதையுண்டு போகலாம் என கம்பளை பிரதேசத்தின் செயலாளர் ஆத்மா தில்ருஷி ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியுள்ளார். பிரதேச செயலாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பின் போதே அவர் இதனை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியுள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மண் சரிவு மற்றும் பாரிய கற்கள் சரிந்து பாரிய அழிவு ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவேதான் மீண்டும் அறிய தருகின்றோம். மண் சரிவு ஏற்பட்டு பாரிய அழிவை சந்தித்த நிலையில் மீளவும் வெடிப்புகள் மற்றும் பாரிய கற்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு பின்னரும் பொறுப்பான அதிகாரிகள் கவனயீனமாக விடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இதன் போது கோரிக்கையும் விடுத்துள்ளார். இதேவேளை கம்பளை பிரதேசத்தில் உள்ள கிராம சேவகர்கள் அநேகர் தங்களின் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் கற்பாறைகளில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகள் தொடர்பில் புகைப்பட சாட்சிகளுடன் பிரதேச செயலாளருக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்புலுவாவு மலையில் அரச காணிகளில் சட்டவிரோத கட்டடங்கள் மற்றும் பல சட்டவிரோத நடவடிக்கைகளால் இவை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சில அரச கட்டடங்கள் வெளியாருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளன. மலை உச்சியில் பல பாரிய கற்கள் வெடிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டுள்ளன. அதனால் எதிர்வரும் பாரிய அழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இதன்போது அவர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை, குருநகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி, கம்பஹா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பதுளை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தின் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் தலா 1 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதான சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜயவர்தனவுக்கு பின்னர் மக்கள் ஏற்படுத்திக் கொண்ட நல்ல அரசாங்கம் இது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துகள் மற்றும் நிவாரணங்கள் குறிப்பிட்டபடி வழங்க வேண்டும். அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் எதிர்பார்த்த நிவாரணங்களை ஜனாதிபதி கொடுப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
மக்கள் வாக்களித்து மக்களுக்கான அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டுள்ளனர். நாம் அதை பாராட்டுகிறோம். நான் பிரதிநிதித்துவம் செய்யும் பதுளை மாவட்டமே அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாகும். அவர்களுக்கு ஜனாதிபதி அறிவித்த நிவாரணங்கள் அவர்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்ப போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். அரசாங்கத்தில் நல்ல திட்டங்களையும் மக்களுக்கான சரியான நிவாரண நடவடிக்கைகளையும் நாங்கள் கட்டாயம் பாராட்டுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து வந்த இலங்கையர் ஒருவர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் சென்ற நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வெள்ளம்பட்டியில் வசிக்கும் 48 வயதான ஓட்டுநரான இவர் நேற்று அதிகாலை 12:45 மணிக்கு துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு துபாய் விமானம் மூலம் வந்திருந்தார். தனது கேஸிலும் ஒரு அட்டை பட்டியிலும் 28,000 பிளாட்டினம் சிகரெட்டுகளை எடுத்துச் சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். பயணி காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டித்வா புயலினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு சுனாமியால் ஏற்பட்டதை விட 3 மடங்கு அதிகம் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் கிட்டத்தட்ட 6 முதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கும் என முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இது சுனாமியால் ஏற்பட்ட சேதத்தை விட 3 மடங்கு அதிகம். இது ஒரு தோராயமான மதிப்பீடு மட்டுமே. பொருளாதார மீட்பு திட்டத்தை வகுக்க சரியான பேரிடர் மதிப்பீடு பின்னர் மேற்கொள்ளப்படும். 2004ஆம் ஆண்டு சுனாமியினால் ஏற்பட்ட பொருளாதார சேதம் 1 முதல் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை மட்டுமே ஆகும். ஆனால் இது சுனாமியால் ஏற்பட்ட சேதத்தை விட 3 மடங்கு அதிகம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.